விரிவடைந்த உள்ளம் எதற்கெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கும் என்றதை நம்ம 3 தலைப்புக்குள்ள அப்படி என்ன செய்யலாம் கொண்டு வரலாம், 3 பகுதிகளாக கொண்டு வரலாம். ஒன்று ஏற்றுக்கொள்வதில் தாராளமான உள்ளம், ஏற்றுக்கொள்வதில் விரிவடைந்த உள்ளம், தாராளமான உள்ளம். இரண்டாவது எதிர்கொள்வதில் தாராளமான விரிவான உள்ளம். அடுத்தது பண்பாடுகள், அஹ்லாக்குகள், விரிவடைந்த உள்ளம். அஹ்லாக்னா என்ன? பொறுமையாக இருத்தல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இந்த மாதிரியான விஷயங்களில் விரிவடைந்த உள்ளம். இப்படி நீங்கள் 3 பகுதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் இது எல்லா விஷயங்களையும் அணுகுகிறது. ஒன்று ஏற்றுக்கொள்வதில். முதலாவது பிரச்சனை மனிதனுக்கு வாரது உள்ளம் விசாலமின்மை இருந்தால், முதலாவது வாரது எங்கே அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்றதில் இல்லை, கேட்கவே மாட்டாங்க. விசாலமான அந்த உள்ளம் இல்லாதவர்கள் ஒரு விஷயத்தை பொறுமையாக கேட்கறதுக்குரிய அந்த அவர்களுக்கு இருக்காது, அவர்களுக்கு அந்த இடம் இருக்காது. எதே ஆரம்பிச்சோம் நீங்கள் என்ன சொல்ல வாரன்னு தெரியும், நிப்பட்டிங்க நான் சொல்கிறேன் அப்படி என்னது அவரை சொல்ல விடுறதில்லை. தனக்கு தெரிஞ்ச உலகத்தில் அடுத்தவன் சொல்கிறத கேட்கறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு. அந்த இடத்துக்கு கூட இவர உள்ள என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. இவருடைய அறிவாதை என்ன செய்தும் தட்டில் எனக்கு தெரியும் என்றது. எனவே ஏற்றுக்கொள்வது, ஒரு விஷயத்தை செவிமடுத்தல். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் ல அஸ்மஅஹும், அவர்களில் அல்லாஹு தாலா ஹைரை நலவை அறிந்திருந்தால் அவர்களுக்கு காது கொடுத்து அல்லாஹ் கேட்க செய்திருப்பான். கேட்க செய்கிறது அவருடைய உள்ளம் விசாலமாகுதுன்றதுக்கான ஆதாரம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இவைகள் வருதல். இரண்டாவது என்ன? எதிர்கொள்வதில் விரிவான விசாலமான உள்ளம் இருத்தல். எதிர்கொள்வது என்பது வாழ்க்கையுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், சிக்கல்களாக இருக்கலாம், எங்களோடு கோபமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எங்களை விமர்சிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது எங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கலாம், ஒரு எதிரியாக இருக்கலாம். எதையாக இருந்தாலும் எந்த அளவுக்கு உள்ளம் விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான முறையில் அதை எதிர்கொள்வோம். எந்த அளவுக்கு சுருங்கிய உள்ளமாக, குறுகிய உள்ளமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக விளங்கு. கிட்டத்தட்ட ஒரு கல்லை கண்ணுக்கிட்ட வைக்கிறதும் தூரமாக வைக்கிறது மாதிரி, ஒரு கல்லை கண்ணுக்கிட்ட வைக்கிறதும் தூரமாக வைக்கிறதும் மாதிரி, வைக்கிற இடத்தை பொறுத்து அதோட அளவு என்ன செய்யும், உங்களுக்கு பெருசாகவோ சிறுசாகவோ என்ன செய்யும், அது காட்டும். இதே மாதிரி அந்த உள்ளம் நமக்கு விரிவடைந்த உள்ளமாக இருக்கிற டைமில் எதிர்கொள்கின்ற முறையும், அதாவது தையக், குர்ஆனில் தையக்னு வரும். அதாவது நெருக்கடியான உள்ளமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை எதிர்கொள்கிற முறையும் என்ன செய்யும், வித்தியாசமாக இருக்கும். அடுத்து பண்பாடுகளில் அடுத்தது என்ன என்றால், நெருக்கடியான நிலை மனிதனுக்கு அப்பப்போ வந்துட்டு தான் போகும், வராமல்லாம் இருக்காது. தாராளமான உள்ளம் அப்பப்போ வந்துட்டு தான் போகும். இது என்ன புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஆக நெருக்கடியிலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கொண்டவனுக்கு அவ்வப்போது என்ன செய்யும், தாராளமான உள்ளம் ஏற்படும். ஆக விரிவான தாராளமான உள்ளம் இருக்கிறவனுக்கு அவ்வப்போது என்ன செய்யும், நெருக்கடியான உள்ள நிலை வரும். இவன் எப்படி புரிஞ்சுக்கொள்றான், அவன் எப்படி புரிஞ்சுக்கொள்றான்னா, நெருக்கடியிலே இருக்கிறவன் நெருக்கடியான உள்ளத்தோடு இருக்கிறவன் தான் தாராளமானவன் எப்போ உணர்ந்து கொள்றான் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு தாராளமாக நடந்துருவான். என்னையை போட்டு நெருக்கடி உள்ள மனுஷன் சொல்கிறாங்களே, நான் எவ்வளோ ஒரு தாராளமான ஒரு மனுஷன், என்ன அதில் வச்சு அவன் திருப்தி அடைஞ்சு அதோடு முடிச்சுக்கிறான். விரிவான உள்ளமுடையவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சாதாரண ஒரு நெருக்கடியான நிலையில் மனசில் அவர் உணர்ந்துட்டாலும் நான் தாராளமானவன் அல்ல என்றார். இவர்கிட்ட நல்ல பண்பால் நல்ல முறையில் யோசிக்கிறாரு, அவன்கிட்ட கெட்ட பண்பால் கெட்ட முறையில் யோசிக்கிறான். அதனால் சொல்லுவான், உலகத்திலே மிகப்பெரிய அதாபம் என்ன தெரியுமா? நமக்கு குற்றம் செஞ்சவனோடு நம்ம குற்றம் செஞ்சவன் மாதிரி பழகிறதுக்குதே, அதான் மிகப்பெரிய வேதனை. எங்களுக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சிருப்பான், ஆனால் நான் அவனுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி அவனோட பேசிக்கிட்டு இருப்பேன். ஒன்று நினச்சிடாங்க அப்படி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் தான் நமக்கு தவறு செஞ்சிருப்பான், அவன் தான் நம்மளுக்கு தவறு செஞ்சிருப்பான், வேதனையும் செஞ்சிருப்பான், எல்லாம் அநியாயம் பண்ணியிருப்பான். ஆனால் அவனோட நம்ம எப்படி பேசியிருப்போம்னா, எதுவும் நீங்கள் நினச்சிடாங்க, நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா நான் தான் குற்றம் செஞ்சேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்ப்போம். ஓகே பிரச்சனை இல்லை அப்படி என்ன மாதிரி அவர் நடந்து கொள்வார். இதுதான் வேதனையில் என்ன உச்சகட்ட வேதனை. அதனால தான் நல்ல பண்புடையவர்களுக்கு சின்ன ஒரு கெட்ட குணமும் வேதனை அதிகப்படுத்தும். கெட்ட பண்புடையவர்களுக்கு சின்ன ஒரு நல்ல குணமும் அவனை திருப்திப்படுத்தும். அவனை என்ன செய்யும், திருப்திப்படுத்தும். கோபமாகவே இருக்கிறவன் பொறுமையாக இருந்தால் அவன் கோவக்காரன் அவ்வளோ பொறுமையாக இருந்தான், புதின மாதிரி ஆச்சரிய மாதிரி எண்ணுவாங்க. நல்ல பொறுமையாக உள்ளவன் ஒரு தோட கோவப்பட்டான்னு வைக்கல, இவனை நம்பவே இல்லை, இவன் கோவப்படுவாண்டு, இப்படி மோசமான ஆள் ஆகிக்கிறான், டோட்டலாக புதைச்சிடுவாங்க. இதான் உலகம். இது இயற்கையான ஒரு தன்மை. நல்ல குணம் உள்ளவர்கள் நல்லவர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்துடணும். கெட்ட குணம் உள்ளவர்கள்ட்ட நல்லவைகள் என்ன செய்யப்படும், பாராட்டப்படும். இதே மாதிரி தான் இந்த நெருக்கடியில் ஒரு தாராளமாக ஒரு இடத்துல நடந்துருவான். நடந்தோடனே அவன் என்ன செஞ்சிருவான்டா, என்ன தான் தாராளமானவன் அவனை திருப்திப்படுத்திக் கொள்வான். தாராளமான உள்ளம் உள்ளவன் ஒரு இடத்துல நெருக்கடியாக நடந்துட்டான்டா, அவனை என்ன செய்வான், வேதனைப்படுத்திக் கொள்வான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம பேசுறது அதே அல்ல, அப்பப்போ மாறிக்கிறது அல்ல. நிரந்தரமான தாராளமான உள்ளமும் விரிவான உள்ளமும் நிரந்தரமான நெருக்கடியான உள்ளத்துக்கு இடையிலான உள்ள அந்த போராட்டத்தை பற்றி என்ன செய்கிறோம், நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது.